ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் TNEB ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் மூலமாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பில் அமௌண்ட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்ன புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன ஆப்ஷன்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ TNEB அல்லது TANGEDCO அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஸோ உங்களுடைய கர்சரை ரைட் சைடில் இருக்க கர்சரை கீழே ஜஸ்ட் மூவ் பண்ணுங்கள். ஸோ கன்சியூமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை நான் ஷோ பண்ணி காட்டுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க கர்சரை மூவ் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் சர்வீஸ் அண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்டாக பார்த்திங்க அப்படின்னா கன்சியூமர் அதாவது கால்குலேட் அப்ளிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் என்னென்னலாம் மெத்தட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது இந்த ஆப்ஷன்ஸை எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இபியில் என்ன அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணாலும், ஸோ நியூ சர்வீஸாக இருக்கட்டும், லோட் டிடக்ஷன்ஸாக இருக்கட்டும், அடிஷ்னல் லோடாக இருக்கட்டும், நேம் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், டேரிஃப் சேஞ்சாக இருக்கட்டும், ஸோ இந்தமாரி எல்லா சர்வீஸஸுக்குமே ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஈஸியாக ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இது மூலமாக இவ்வளோ தான் சார்ஜஸ் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ அதிகமாக கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நியூவாக நீங்கள் ஒரு இபி கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த சர்வீஸ் கனெக்ஷன் மூலமாக நீங்கள் என்னென்ன சார்ஜஸ் எல்லாம் வரும், சிங்கிள் ஃபேஸுக்கு எவ்வளோ, 3 ஃபேஸுக்கு எவ்வளோ, ஸோ கிலோ வாட்டுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்தது லோட் டிடக்ஷன்ஸ் அடிஷன்ஸ், அதாவது அடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 kV அதாவது கிலோ வாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 கிலோ வாட் வாங்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் என்ன. அதுக்கப்புறம் அந்த லோட் டிடக்ஷன்ஸ், இப்போது 4 கிலோ வாட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை டிடக்ஷன் பண்ணணும். ஸோ எனக்கு 2 கிலோ வாட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் என்ன. அடுத்தது நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு, அதாவது இன்னொருத்தவங்க பேரில் இருக்கிற அதாவது இபி கனெக்ஷனை உங்களுடைய பேருக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கான ஆன்லைனுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் டேரிஃப் சேஞ்ச், ஸோ 3 ஃபேஸில் இருந்து சிங்கிள் ஃபேஸுக்கு மாற்றுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ், சிங்கிள் ஃபேஸில் இருந்து 3 ஃபேஸ் மாற்றுறதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நியூ சர்வீஸ் கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நியூ சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. செலக்ட் டேரிஃப், ஸோ டேரிஃப் பொறுத்த வரைக்கும் ஸோ நார்மல் டொமஸ்டிக்காக இருக்கிறவங்க, அதாவது வீடு சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டொமஸ்டிக் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அல்லது கடைக்கோ அல்லது ஷாப்புக்கோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கமர்ஷியல் சர்வீஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா காமனாக ஒரு மோட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா டொமஸ்டிக் காமன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்தமாரி என்ன சர்வீஸ் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஓனர்ஷிப் டீட்டெயில், ஸோ பார்ட்னர்ஷிப்பாக அந்தமாரி இருக்கும். ஸோ அதில் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. அடுத்தது அப்ளிகன் கேட்டகிரி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் ரெக்யூர்டு பேஸ், அதாவது சிங்கிள் ஃபேஸ் வேணுமா 3 ஃபேஸஸ் வேணுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் வேணும்னா சிங்கிள் ஃபேஸ் அல்லது 3 ஃபேஸ் வேணும்னா 3 ஃபேஸ். இப்போ நான் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஃபேஸுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் ஃபேஸ் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெக்கார்டு கிலோ வாட், ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிலோ வாட், ஸோ டொமஸ்டிக் அதிகம் உங்களுக்கு 2 கிலோ வாட் இருந்தாலே போதும். ஸோ 3 ஃபேஸ்னா 5 கிலோ வாட் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ 2 கிலோ வாட் கொடுத்துட்டு அடுத்தது அண்டர் ஒயரில் நீங்கள் கீழே ஒயர் போட போகிறீங்களா மேலே ஓவர் ஹெட்டில் போட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் மேலேனா மேலே அண்டர்னா அண்டர் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும், ஸோ அதாவது இப்போ நியூ இபி கனெக்ஷன் சார்ஜஸ்னால் எவ்வளோ வரும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நியூ சர்வீஸ் சார்ஜஸ், ஸோ எவ்வளோ கிலோ வாட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, டொமஸ்டிக் ரெசிடென்ஷியல், ஸோ ஜென்ரல் பப்ளிக் அண்ட் ஓனர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீட்டர் சார்ஜஸ் என்ன, சிசி டெபாசிட் என்ன, டெவலப்மெண்ட் சார்ஜஸ் என்ன, சர்வீஸ் அண்ட் கனெக்ஷன் சார்ஜஸ் என்ன, அதுக்கப்புறம் இந்தமாரி ப்ராசஸிங் சார்ஜஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஓவராலாக 5575 rupees, அதாவது ஒரு சிங்கிள் ஃபேஸ் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சார்ஜஸ் வரும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் என்ன. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா 665 ரூபா தான் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கான சார்ஜஸ். ஸோ இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு. ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. ஸோ ஏற்கனவே என்ன டேரிஃபில் இருக்குது, என்ன டேரிஃபிக் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, 3 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் சிங்கிள் ஃபேஸுக்கு மாற்ற போகிறீங்க, சிங்கிள் ஃபேஸில் அப்படின்னா 3 ஃபேஸுக்கு மாற்ற போகிறீங்க. ஸோ இந்தமாதிரி
சார்ஜஸ். ஸோ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்ற டீட்டெயில்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் இதில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாரி ஒவ்வொரு சார்ஜஸும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதேமாரி லோட் அடிக்ஷன்ஸ் எவ்வளோன்னு டிடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா டிடெக்ட் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 ஃபேஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து செலக்ட் டேரிஃப் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் கமர்ஷியல், டொமஸ்டிக், ரெசிடென்ஷியல், டொமஸ்டிக்லேயே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓனர்ஷிப், ஜென்ரல் பப்ளிக், 3 ஃபேஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 5 கிலோவாட் அப்படின்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓவர்ரைட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்றதையும் இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். மீட்டர் சார்ஜஸ், சிசி டெபாசிட், டெவலப்மெண்ட் சார்ஜஸ், சர்வீஸ் கனெக்ஷன் சார்ஜஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராசஸிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலாக இது எல்லாத்தையுமே கேல்குலேஷன் பண்ணி ஓவராலாக அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்றதையும் கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இந்த சார்ஜஸ் எல்லாமே ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,145 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜஸ். ஏன்னா அந்த கிலோ வாட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ 3 ஃபேஸ்லேயே நீங்கள் கிலோ வாட்டு கம்மியாக இருக்கும்போது அதுக்கான சார்ஜஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் லோடு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதே போல் உங்களுக்கான நீங்கள் எதனா ஒரு EB ரிலேட்டடான அதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே சார்ஜஸ் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் சார்ஜஸ் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்